பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாகுங்க. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க வல்லவராக. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கனா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தை நடத்த வேண்டும். அல்லேலூயா. தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது நீதிமொழி புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம். சாலமோன் ரொம்ப ஞானமாய் பேசக்கூடியவர். அந்த சாலமோன் பேசும்போது பாருங்க, எனக்கு செவி கொடுக்கிற எவனோ, யாருக்குன்னா அவருக்கு இல்லை, கர்த்தருக்கு. அந்த நீதியினுடைய மொழி பேசு பாருங்க, எனக்கு செவி கொடுக்கிற எவனோ அவன் விக்கினமின்றி விக்கினமின்றி வாசம் பண்ணுமான் என்று சொல்லுது. அவன் ஆபத்துக்கு பயப்பட மாட்டான். அப்போ தேவனுக்கு ஒரு மனிதன் செவி கொடுப்பான் என்று சொன்னால், அவருக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் விக்கினம் வராது. விக்கினம் என்றால் என்ன? ஒரு சில விதமான பிரச்சனைகள், பயமுறுத்துகிற காரியங்கள். அதனால தான் வசனம் அழகாக சொல்ல, ஆபத்தில் அவன் பயப்படுவான். ஆபத்து அவன் வாழ்க்கையில் வரும், ஆனால் அவன் பயப்படாமல் இருப்பான். ஆபத்துக்கு அவன் தப்பித்து கொள்வான். ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, எனக்கு செவி கொடுத்தானா நான் உனக்கு செவி கொடுப்பேன். எனக்கு செவி கொடுக்குற மகன்ல எப்பவும் நான் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய மகன். அப்படியாப்பட்ட ஒரு மகன் நீங்கள் கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஆபத்தில் அவர் உங்களை தப்பி வைக்கிற தேவனாக இவங்க கூட இருப்பார். இன்றைக்கி அநேகர் பாருங்கள், கிறிஸ்தவர் குடும்பங்களில் வியாதியின் போராட்டத்தில் இருக்காங்க. எவ்வளோ ஜெபம் பண்ண பாஸ்டர், மாறவே மாட்டேங்குது. ஏன் மாற மாட்டேங்குது தெரியுமா? நீ அவருக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்த. இப்போ உன் ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்காமல் போகிறதுக்கான காரணம் தான். உன்னுடைய வியாதி உன்னை அண்டிக் கொள்வதுக்கு காரணம் என்ன? நீ அவருக்கு செவி கொடுப்பேன்னு சொன்னால், அப்பா என்னன்னு தெரியல, ஒரு சோர்வாக இருக்குது, என்னன்னு தெரியல, எனக்கு இப்படி ஒரு மாதிரி பிரச்சனை, அப்போவே குணமாக்கிட்டு இருப்பார். அது அன்றைக்கி போய் அப்படியே போய் டாக்டர்கிட்டலாம் பார்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கி பல வருடமாக சொல்லக்கலாம் வியாதி, பல வருடமாக குடும்பத்தில் சமாதானம் குறைவு, பல வருடமாக ஒரு சில குடும்பத்தில் பாருங்கள் நிம்மதியில்லாத வாழ்க்கை. எங்கள் வீட்டிலையே நாங்கள் பேசலைங்க, வெளியில் தான் சும்மா நாங்கள். ஏன்னா வீட்டுக்குள்ளே சமாதான குறைவு. கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள் சண்டை சச்சரவோடு வாழுது. ஒரு பிள்ளை பேசும்போது, அப்பா எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைப்பா, என்னம்மான்னு கேட்டேன். அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டைப்பான்னு சொல்லி பேசும்போது அழுகுது தேம்பி தேம்பி. என்னன்னா அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. ஏன் தெரியுமா? நிறைய நேரத்தில் நாம் தேவனுக்கு செவி கொடுக்காமல் வேறொரு காரியங்களுக்கெல்லாம் செவி கொடுப்பதுனால வீட்டுக்குள்ளே இருக்க சமாதானம் இல்லாமல் போகிறது. ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் செவி கொடுக்காம அவர் சொன்னால் எது சொன்னால் செய்ய மாட்டேன்னா அவர் பாருங்கள் கொஞ்ச நாள் உங்க கூட இருப்பார், அப்புறம் உங்களை விட்டு போயிடுவார். என்னங்க அவர் வீட்டுக்காரு இல்லாமல் போயிட்டு, ஏங்க நீங்கள் அந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அவன் நான் எது சொன்னாலும் கேட்கறதே இல்லைங்க, நான் எப்படிங்க கூட இருக்கிறது. அப்போ உங்கள் வீட்டுக்காரு அவர்களுக்கு நம்ம செவி கொடுக்காமல் போவோம்னு சொன்னால் ஒரு 6 மாதமோ 3 மாதமோ இல்லை 1 மாதமோ நம்ம செவி கொடுக்காமல் போனால் அதுக்குரிய பிரச்சனையை சந்திப்பது போல தேவனுக்கு நம்ம செவி கொடுக்காமல் வாழக்கூடாது. தேவனுக்கு செவி கொடுத்து வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். எகிப்தில் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடுக்க சொல்கிறார். அந்த செவி கொடுக்கிற ஒரு காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 9 வாதை அவருடைய வாழ்க்கையில் கண்டினியூ ஆகுது. அப்போ அந்த மனிதன் பயப்படவில்லை, அவர்களை போக விடவில்லை. 10வது வாதை இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த 10வது வாதை அவருடைய வாழ்க்கையில் குறுக்கிடும் போது, இந்த 10வது வாதை வரும்போது பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு காரியங்களை சொல்றார். நீ என்ன பண்ண, ஆட்டுக்குடி ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களை பூசி கணிச்சிங்களா, விக்கினம் கடந்து போக மட்டும் நீ என்ன பண்ணு, உன் கதவை அடைத்துக்கொள், உள்ளவே வெளியில் வராத சொன்னாரா. இவங்க பாருங்க உடனே செவி கொடுத்து அப்படியே செய்ய ஆரம்பித்தார்கள். வருது பாருங்க, சங்கார தூதன் புறப்பட்டு வருகிறார். அங்கே வரும்போது நிலைக்கால்களிலே தேவன் சொன்ன வார்த்தையின்படி ரத்தம் பூசப்பட்டு கதவு அடைக்கப்பட்டு இவர்கள் உள்ளே பாதுகாப்பாக இருந்தார்கள். அந்த பாதுகாப்பு தான் இவருடைய பிள்ளை சாகாதபடிக்கு தேவன் உதவி செய்தார். அவர்களோ இந்த தேவன் சொல்லும்போது, இந்த எபிரேய தேவன் வந்து சொன்னார்னா நாங்கள் கீழ்ப்பண்ணுமா, நாங்கள் கதவை திறந்து வச்சுப்போம், நாங்கள் பூச மாட்டோம், நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். அவங்க பாட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வீடுகளுக்குள்ளே சங்கார தூதன் போய் அவளுக்கு எது பலனாய் காணப்படுதோ அந்த பலனாய் இருக்கக்கூடிய தலைச்சம் பிள்ளைகள் செத்து போனார்கள். அதான் சொல்கிறாரு, எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ, எனக்கு அவன் செவி கொடுத்துந்தான் சொன்னால் அவன் வாழ்க்கையில் அந்த விக்கினம் பின்தொடர்ந்துருக்காது. அவன் ஆபத்தில் அவனுக்கு பயம் உண்டாயிருக்காது. ஏன் தெரியுமா? என் ஆபத்து நாட்களில் என் தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லவராக்கார்.
ஆபத்து நேரத்தில் என்னை கூப்பிட சொல்ல பாருங்க, அப்பான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டுனா என்னை பாதுகாத்து என்னை காப்பாற்றவர் வல்லவராக இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு வந்திருப்பாங்க. நீ நல்லா கவனிங்க, எகிப்தியருக்கு சத்தியம் தெரியாது. அவங்க இந்த சத்திய வார்த்தையை பின்பற்றுவதில்லை. அவர்கள் வேறொரு தேவனை பின்பற்றி கொண்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் நானும் இந்த வேத புஸ்தகத்தை எடுக்கிறோம் என்று சொன்னால், இந்த வேதத்தை வாசிக்கிறோம் என்று சொன்னால், நான் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்துள்ள வார்த்தைகளுக்கு நான் செவியை கொடுக்க வேண்டும். உன் காதை மட்டும் கொடுமா, உன் செவியை சாய்த்தன கவனிச்சுன்னா இப்படியே கேட்டுக்கிறத அங்கே சொல்லும்போது ஏன் சொல்கிறார், எதுக்கு சொல்கிறான்னு அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்து கொண்டு என்ன பண்ண வேண்டும் தெரியுமா, அதை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கேன், நான் இப்படி வாழக்கூடாதுன்னு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றும் போது கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காணிச்சுவார். ஆனால் நீங்களும் என்ன பண்ணுவதில்லை, அப்படி செய்வதில்லை, அப்படி நடப்பதில்லை, அப்படி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிப்பதில்லை. நிறைய நேரத்தில் ஒரு ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். வாழக்கூடாது. தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோமோ, கிறிஸ்துவுக்குள்ள வந்த நாம் இந்த கிறிஸ்தவ வார்த்தையாக தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். கையில் தூக்குற வேத புஸ்தகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்கள் செவி கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் விக்கினம் இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்துவார். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம். இப்போ பலியை செலுத்ததை விட கீழ்ப்படினோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் அம்மா அவர் சொல்லுவார், அது மாதிரிலாம் செய்ய முடியுமா, யார்கிட்ட, மனிதர்களை பார்த்து, ஒரு சிலருக்கு பார்த்து அவர் அதான் கூப்பிட்டு இருப்பார் கம்னர் அப்படின்ட்டு செவி கொடுக்காத மாதிரி போயிருப்பாங்க. மனுஷன் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மனுஷன் என்ன பண்ணுவான், திட்டுவான். அது என்ன தான் கூப்பிட்டாலும் அது அப்படி தான் பண்ண, அது ரொம்ப திமிர் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. நீ இப்படி இருக்கியா, நான் என்ன பண்ணணும் தெரியுமா, உனக்கு ஒரு ஆபத்துன்னு வரும் பற்றியா, ஆபத்து புசல் காற்று போல உன் பக்கம் வரும்போது நான் ஆகடியம் பண்ணுவேன், நான் சிரித்து கொண்டு இருப்பேன். அன்றைக்கி உன் பிரச்சனை வரும், நீ பிரச்சனை தவிப்ப, பிரச்சனை நேரத்தில் என்ன பண்ணுவேன், அழுவ, பிரச்சனை நேரத்தில் புலம்புவேன். நீ எனக்கு செவி கொடுக்கல, நானும் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி தேவ பிள்ளைகளை நீங்கள் எந்தெந்த இடத்துல செவி கொடுக்கல, எதுக்கெல்லாம் செவி கொடுக்கல யோசித்து பாரு. அப்படி செவி கொடுக்காத இடம்னா, அன்று என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நீர் என்னை உண்டு பண்ணி உம்முடைய பிள்ளையா என்னை தெரிந்து கொண்டு, எத்தனையோ மக்கள் இருக்கிற இடத்துல என்ன உம்முடைய பிள்ளையா தெரிந்து கொண்டீங்களே, என்ன உமக்காக பிரித்து வச்சிங்களே, நானே செவி கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பேனா, அன்றே நான் அப்படி வாழ்ந்த நாட்கள் உண்டு, நான் அப்படி நீ வாழ மாட்டேன்று, எனக்கு உதவி செய்யுங்க அன்று, உங்கள் உதவியை நாடுகிறான்றன்னு சொல்லிட்டு நீங்கள் தேவனை சார்ந்தவளாய் வாழ வேண்டும், தேவனுக்கு உகந்தவளாய் மாற வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே அங்கே 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். எலியா என்ற ஒரு மனிதனுக்கு, அந்த எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அந்த தேவனுடைய வார்த்தை பாருங்க, நீங்கள் போய் என்ன பண்ணணும், கேரி தாற்றங்கள்கிட்ட போய் ஒளிந்துக்கொள், அங்கே கொஞ்ச நாள் இரு, ஒளிஞ்சிக்கோ, போ, நீ அங்கே இரு, நான் உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன். இல்லை அன்று ஆள்தெல்லாம் போக முடியாது, கேரி தாற்றங்கள்லாம் யாருக்கு, என்னையா அங்கே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனிதன் கிடையாது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் பாருங்க, தேவன் சொன்னால் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ யாருக்கிட்ட அவர் பேசுகிறன்னா, நான் சொன்னால் செய்யக்கூடியவங்கிட்ட தான் பேசுவார். இந்த வேத புஸ்தகம் உங்ககிட்ட பேசும்போது நீ தெரிஞ்சுக்கணும், நீ செய்யக்கூடியவன் என்பதை அறிந்து தான் உங்ககிட்ட பேசுகிறாரு. ஆனால் நீயோ கேட்டு விட்டு அதை நல்லா புரிந்து கொண்டு செய்யாமல் வாழுறாயே, அது உன்னுடைய வாழ்க்கையில் அது திமிர்த்தண்டமான காரியமாய் மாறிடும், திமிர்த்தண்டமாய் மாறிடும். உன் வாழ்க்கையில் அது உனக்கு பிரச்சனையாக மாறிடும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைங்க, எலியாவோடு பேசும்போது எலியா பாருங்க, அவர் சொன்னபடியே என்ன பண்ணிட்டாரு, அங்கே போய் அமர ஆரம்பித்தார். அல்லேலூயா. அந்த கேரி தாற்றங்கரில் போயிட்டு என்ன பண்ண, தன்னை ஒழித்து கொண்டவராக இருந்தார். இவர் வேற சொல்லிட்டாரு, நமக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, யாருக்கு போக ஒரே பயமாக இருக்குது, அப்படி சொல்லவே இல்லையே. அழகாக போனார், சொன்ன மாதிரியே ஒழித்து கொண்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த ஆற்றங்கரை தண்ணி என்ன பண்ணுறது, வற்றி போகிறது, அந்த தண்ணி என்ன பண்ணுறது, இல்லாமல் போகுது. இது யாருக்கு தெரியும், இவர் சொல்லும்போது செவி கொடுத்தார் பார்த்தீங்களா, அந்த செவி கொடுக்கும்போது தேவன் சொன்ன வார்த்தை தனக்குள்ளே உட்காந்துருக்க, அந்த வார்த்தைக்கும் தெரியும். நீங்கள் எந்த வார்த்தைக்கு செவிக்கணும், அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே தங்கி கொண்டு இருக்கிறது, அது உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கு. அந்த வார்த்தை விக்கினங்களுக்கு உன்னை விலக்கி பாதுகாக்கும், உனக்கு வருகிற ஆபத்துக்கு உன்னை தப்பு வைக்கக்கூடியதாக மாறும். அந்த வார்த்தை உனக்குள்ளே தான் தங்கியிருக்குது. அந்த வார்த்தையின்படி என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, வரும்போது பாருங்கள் தண்ணி எல்லாம் வற்றி போகுது.
இந்த தண்ணியெல்லாம் வற்றி போகும்போது எந்த இடத்துல இருக்க சொல்றாரோ, எந்த இடத்துல ஒழித்துக்கொள்ள சொல்றாரோ அதே இடத்துல அந்த ஆற்றண்டையில் ஒழித்து கொண்டவராய் இருந்தவர்கிட்ட மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை பேசப்பட்டு அன்று சொல்ல, இங்கே இருப்பா, நான் உனக்கு எல்லாம் செய்கிறேன், இங்கே இருப்பான்னுவாங்க. நாம் இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் நிற்போம். அப்போது இங்கே இருந்தால் அவர் வந்து பேசியிருப்பார். நீ தான் என்ன பண்ணுற, அவர் பேசக்கூடிய இடத்த விட்டு ஓடுகிறாய், இல்லாமல் போகிறாய். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் கூட ஆண்டவர் பேசுவது குறைவாய் மாறிச்சு. முன்னாடிலாம் நல்லா பேசுவார், இப்போ என் கூட பேசுறதே இல்லை அன்று. முன்னெல்லாம் எனக்கு எல்லாம் புரியும், இப்போ புரியாமல். நீ அவருக்கு சொன்ன இடத்த விட்டு நீ விலகி போய் வேறு ஒருத்தர் இருக்கும்போது அங்கே உங்ககிட்ட பேச மாட்டார். அங்கே பேசுவது குறைவாய் மாறிடும், பேசாமல் போயிடுவார். ஏன் தெரியுமா? முன்னே நான் இருந்த இடம் வேற, பரிசுத்தமாக இருந்தேன், அதனால் உங்ககிட்ட பேசினான். இப்போதோ நீயோ பரிசுத்தம் கெட்டவனாய் மாறி இப்போ எங்கே போயிட்டு தெரியுமா? பரிசுத்தம் இல்லாதவர்கள் இடத்துல போய் உட்காந்து அங்கே எப்படிங்க பேசுவார்? அங்கே எப்படி இடைப்படுவார்? நீ அந்த பரிசுத்தமான இடத்துக்கு திரும்ப வரும்போது உங்ககிட்ட திரும்ப பேசுவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவர் பேசக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறோம், நல்லா ஒரு நாள் எங்கிட்ட ஆண்டு முகமாக இடைப்படுவாருங்க, எனக்கு நல்லா தரிசனம்லாம் பார்ப்பேங்க, வெளிப்பாடெலாம் நல்லா புரியுங்க, ஆனால் இன்றைக்கி ஏன் தெரியல, ஒன்றுமே நடக்கல. அன்றைக்கி நீ எப்படி இருந்த அந்த இடத்துக்கிட்ட திரும்ப வா. அன்றைக்கி நல்லா உங்கள்கிட்ட வேத வாசிப்பு இருந்திருக்கும், அன்றைக்கி உங்ககிட்ட நல்லா ஜபம் இருந்திருக்கும், அன்றைக்கி தேவ சமூகத்தில் காத்திருக்க ஒரு மகனாக இருந்திருப்பேன். அன்றைக்கி உங்க கூட இடைப்பட்டார். இன்றைக்கும் அவர் இடைப்பட வேணும்னா திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துப்பார். தேவன் உன்னோடு கூட இடைப்படுவார், தேவன் உன்னோடு கூட பேசுவார், தேவன் உன்னோடு கூட வந்து ஒரு பெரிய காரியம் செய்வார். இன்றைக்கும் பேசக்கூடிய தேவன் தான். அன்றைக்கு அவர் பேசினா இன்னைக்கு பேசாத இல்லைங்க, இன்னைக்கு பேசக்கூடியவர். அப்படி பேசக்கூடிய தேவனை நாட வேண்டும். இந்த 17 வசனம் வாசித்தோம், அதில் 9 வசனம் கிட்ட போகும்போது அங்கே மறுபடியும் பேசுகிறார். தண்ணீர் வற்றி போயிடுச்சு, இல்லை திரும்ப பேசுகிறாரு. நீ போய் என்ன பண்ண, சாரி பார்த்து வீட்டுக்கு போ, அங்கே போ, நான் உன்னை என்ன பண்ணுறேன், அந்த விதவிக்கிட்ட உன்னை போஷிக்க நான் கட்டளை இடுறேன். பார்த்தீங்களா, அந்த விதவியை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு விதவை செத்து போகணும், ஆண்டு பாருங்க உன்னை போஷிப்பன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒரு மனிதன், கீழ்ப்படிந்த ஒரு மனிதன், அந்த வார்த்தையின்படி நடக்கிற விக்கினங்களுக்கு கடந்து போகிறவராய் இவர் வாழ்க்கை வராதபடிக்கு, ஆபத்து வராதபடிக்கு தேவன் இவர் பாதுகாப்பு விடுகிறார். அங்கே போனால் இவங்களுக்கு வேண்டிய அடை கிடைக்கிறது. இவர் போனதுனால அந்த குடும்பம் பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கக்கூடிய குடும்பமாய் மாறிச்சு. பார்த்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தை கேட்டால் நீயும் நல்லா இருப்ப, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா நீயும் நல்லா இருப்ப, நீ போகிற வீடும் நீ போகிற இடங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும். காரணம் நீ செவி கொடுத்ததுனால. செவி கொடுக்கிறவாய் மாற வேண்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அப்படி செவி கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 15:19 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, இங்கே சவுல் என்ற ஒரு மனிதன் செவி கொடுக்காதவராய் மாறிட்டார். கவனிங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் என்ன பண்ணிட்ட, அந்த கொள்ளையின் மேலே ஆசை வைத்தாயே. இதுதான் தேவனுக்கு தேவையா? இதை தான் தேவன் உன்னத்தில் கேட்டாரா? அதை முற்றிலும் ஒன்றமில்லாமல் பண்ண நீ அதை என்ன பண்ண தேடி எடுத்துக்கொள்ள பார்க்குறாயே. இப்போ யார் தெரியுமா? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யக்கூடிய மனிதனாய் மாட்டார். கர்த்தருடைய சொல்ல ஒரு மனிதன் கேட்காத போது அவன் பொல்லாப்பு செய்கிற ஒரு மனிதன். அவன் வாழ்க்கையில நல்ல காரியங்கள் இருக்காது. அவனை உயர்த்தின தேவன் அந்த உயர்வை அவன் ஒன்றுமில்லாமல் ஆழ்த்திவிட்டான். எந்த தேவன் உயர்த்தினாரோ அதே தேவன் இந்த மனிதனை உயர்த்தினது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனவேதனை உண்டு பண்ணிட்டான், மனசு கஷ்டப்படி நடத்தினான். இன்றைக்கி உங்களை நல்வழியில் சுகத்தை கொடுத்து இன்றைக்கி நல்லவளாக வைத்திருப்பார். கடன் பிரச்சனையை மாற்றி உங்களை நல்லா வச்சுருப்பார். ஆனால் நீங்கள் சொல்ல கேட்காத போது உங்கள் உயர்வு உங்களை விட்டு போய்விடும், உங்களுடைய மேன்மை உங்களை விட்டு போயிடும், உங்கள் கனம் உங்களை விட்டு போயிடும். இன்றைக்கி நீங்கள் சொல்ல கேட்குறவங்களா இருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பரலோக பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துமான்றே. நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் சொல்ல கேட்காமல் போகிறார்களோ அந்த சொல்ல கேட்காத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமான்றே. சவுல் அன்றைக்கு உம்முடைய சொல்ல கேட்டு நடப்பதனால ராஜாவாய் மாற்றினீர் அன்று. சொல்ல கேட்காத போதோ ராஜ்ய மேன்மை இழந்தவனாய் மாறிவிட்டார் என்று. ஆண்டவரே, வேதத்தில் எத்தனையோ மனிதர்கள் அப்படி இருக்காங்கப்பா. நாகமான் சீரிய தேசத்தினுடைய படைத்தளபதி, இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார், அவரிடத்துல போனால் சுகம் பெறுவார் என்று சொல்ல கேட்டவுடனே செயல்பட வந்தான். ஆண்டவரே, வந்த ஒரு மனிதன், அந்த மனிதன் சொல்லும்போது, தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது, அன்று 7 தரம் ஸ்தானம் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் போய் அதை ஸ்தானம் பண்ணும்போது 6 டைம் அப்படி தான், 7ஆவது தரம் சொல்ல கேட்டு அப்படியே செய்த மனிதனுக்கு
அந்த சரீரம் மாறியதப்பா. அவருக்கு உண்டான விக்கினம் கடந்து போனது. அப்படி பிரச்சனைக்கு அவர் நீங்களாக்கப்பட்டவராய், குஷ்டரோகம் நீங்கினவராய் மாறியிருக்கிறார். இன்னைக்கு சொல்ல கேட்கும் போது ஆசீர்வாதம், சொல்ல கேட்காத போது அவருடைய வாழ்க்கையில் குறைவுண்டாது என்பதை அறிந்து கொண்டு ஜனங்கள் நம்முடைய சொல்ல கேட்டு நடக்க வேண்டிய கிருபையும் பலனும் தந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.